அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு. சலாத்தும் சலாமும் உயிரினும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் நம் அனைவர் மீது உண்டாகட்டும் என்ற துஆவோடு, அருமையான சகோதரர்களே, இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் 21 பிறை 21 லைலத்துல் கத்ர். இதில் இன்னைக்கு நம்ம இந்த இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய 10 நாட்களே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுவோம். இன்னைக்கு 17வது ரகாத்தில் சாதி கஸ்து ஓதும்போது இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்துகாக்கும் அப்படின்னு ஆயத்தை ஓதுனார். இந்த ஆயத்தை மட்டும் எடுப்போம். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்துகாக்கும் என்ற நேரடியான அர்த்தம் என்னென்றா, அல்லாஹ்விடத்திலே உங்களிடத்தில் யார் சிறந்தவர் என்று சொன்னால் இறையச்சமுடையவர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நல்லா இப்போ நான் இன்னைக்கு வாரம் சொல்றது நல்லா கவனிச்சு பாருங்க. இது அப்படியே தொடர் மாதிரியே போகும். இப்போ நம்ம தொழுது இருக்கிறோம், 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் பள்ளிக்குள்ள செலவழிச்சிருக்கிறோம், டயத்தை செலவழிச்சிருக்கிறோம். சில பேர் வீணாக டீ கடையிலையும் அங்கேயும் இங்கேயும் இதே நேரத்தை அவங்க செலவழிச்சிருக்கிறாங்க. இது இறையச்சமானு கேட்டால் இறையச்சம் இல்லை. இது நன்மையை தேடக்கூடிய ஒரு வழி. சரியா? அப்ப இறை அச்சம் அப்படின்னா என்ன? அந்த நேசத்தை பெறுவது எப்படி? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அன்பை பெறுவது எப்படின்னு கேட்டா, குற்றத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுதல், பாவத்தில் இருந்து பாதுகாப்பு பெறுதல். இது 50% இறையச்சம்னா அல்லாஹ்வை தொழுவணும், நோன்பு வைக்கணும், அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யணும் அப்படிங்கிறது. ஆனா நிறைய வரலாற்றை ஆய்வு செய்து பார்த்தால் திடீரென இறையச்சம் பெற்றவர்கள் யாருன்னா, பாவம் செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைத்தும் அவர்கள் பாவம் செய்யாமல் அல்லாஹ்வை பயந்து ஒதுங்கிக்கிட்டாங்கன்னா அவங்க ஈஸியா இறை நேசத்தை பெற்றிருக்காங்க. நிறைய ஆதாரங்கள் இருக்கு இதற்கு. உதாரணமா ஒண்ணு பாருங்க. ஒருத்தர் மிக அழகாக இருப்பார், சாதா செய்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு நாள் ஒரு பொண்ணு அவரை கூப்பிடுது, நீ வா, நான் உனக்கு காசும் தர்றேன், உனக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றேன் அப்படின்ட்டு. அவர் போயிடுறாரு, ஆசைப்பட்டு போயிடுறாரு. வீட்டுக்குள்ள போன பின்னால அல்லாஹ்வை பயந்துட்டாரு. அந்த ஒரு செகண்ட் அல்லாஹ்வுடைய அச்சம் அவருக்குள்ள வந்துருச்சு. உடனே அவர் என்ன செய்யறாரு, இல்ல தப்பு பண்றோம், இந்த வீட்டுல இருந்து நம்ம எப்படியாவது ஓடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பாத்ரூம் போயிட்டு, அவர் லெட்ரின் போயிட்டு அந்த லெட்ரினை அள்ளி தன்னுடைய மேல பூசிக்கிறார். தன்னுடைய லெட்ரினை தானே அள்ளி மேல பூசிக்கிறாரு. மேல பூசிட்டு அல்லாஹ்விட சொல்றாரு, யாரெல்லாம் நான் தெரியாம ஒரு எண்ணத்துல வந்துட்டேன், ஆனா நான் இப்போது உன்னை பயந்து நான் இந்த வேலையை செய்யறேன், என்னுடைய பாவத்தையை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. அந்த பொண்ணு நாட்டம் தாங்க முடியாது, ஓடு ஓடு ஓடுன்னு ஒரு விரட்டி விட்டுருது. அருமையானவர்கள், சும்மா சாதாரண நடந்த சம்பவம், பகதாதுல ஒரு வீட்டுக்குள்ள நடந்த ஒரு சம்பவம். ஆனால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமல், ஒரு சின்ன அமல், அந்த அமலை பொருந்திக்கிட்டான். கடைசியில பார்த்தா அவர் மௌத்தார வரைக்கும் அவருடைய உடலில் இருந்து ஒரு வகையான சந்தன வாடை வந்து கொண்டே இருந்தது. அவருடைய உடம்புல இருந்து ஒரு வகையான சந்தன வாடை வந்துகிட்டே இருந்துச்சு. இதையே இங்க குறிப்பிடுறேன்னா, இதான் அல்லாஹ் இன்னைக்கு சொல்றது, நீங்கள் தக்குவாவோடு இறையச்சத்தோடு நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், அக்ரமம், நீங்க தான் சிறந்தவங்க அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்ல வர்ற ஆயத்துக்கு இது ஒரு உதாரணத்தை மெயின்ல ஏத்திக்கிடுங்க. ரெண்டாவது, சரியான கஷ்டம், வாலண்டரியா ஒருத்தன் வட்டி காசு தர்றேன் அப்படிங்கிறான். நான் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை, என் பிள்ளைங்க வெறும் கஞ்சியும் கூழையும் குடிச்சாலும் பரவாயில்லை, எனக்கு வட்டி வேணாம், அல்லாஹ் தடுத்த வகையில நான் வாங்க விரும்பலை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பரக்கத் எங்க இருந்து வருதுன்றே தெரியாது, வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறாங்க, ஹஸ்ரத் அன்னைக்கு மட்டும் அவன் ஒரு 10,000 ரூபா நான் வாங்கி இருந்தேன்னு சொல்லி சொன்னா என் மனசை உறுத்திட்டு இருந்துச்சு, ஏதோ ஒரு தைரியத்துல வேணாம்னு சொல்லிட்டேன், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு எனக்கு வேற வழியில் இப்ப நான் நல்லா இருக்க மௌலானா அப்படின்னு எத்தனை பேர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன். வாய்ப்பு கிடைத்து, பாவத்திற்கான வாய்ப்பு கிடைத்து அந்த பாவத்தை நாம் தவிர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் வந்துடும். இதுக்கு ஆதாரத்தையும் சொல்லிடுறேன். அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, அல்லாஹ்வை யார் பயந்தார்களோ, யார் அல்லாஹ்வை பயந்தார்களோ யஜ்அலு லஹு மக்ரஜன், வேறொரு வழியை அவர்களுக்கு அவன் ஆக்குவான், வயர்ஸுகுஹு, இன்னும் அவர்களுக்கு ரிஸ்க் கொடுப்பான்,
மின் ஹைசு லா யஹ்தஸிப், அவர்கள் எண்ணி பார்க்காத வகையில் ரிஸ்கை கொடுப்பான். இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. சரி, இங்க 3 விஷயங்கள் பதியப்படுகிறது. அல்லாஹ்வை யார் பயந்தார்களோ அவர்களுக்கு அவன் ரிஸ்க் கொடுப்பான், ஒரு வழியை காட்டுவான், அவனை நம்பியவர்களை அவன் பாதுகாப்பான் அப்படிங்கிறது அந்த வசனத்தினுடைய நேரடியான பொருள். இப்ப இங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, உதாரணமா பாருங்க, சும்மா சிம்பிள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்புல தூக்கி போடும்போது அவர் என்ன பெரிய வயசாலியா? வயசாலியா? குர்ஆன் ஆய்வு செஞ்சு பாருங்க. ஃபதா இப்ராஹிம், யாரா இந்த சிலையை உடைச்சது? ஒரு வாலிபர், இப்ராஹிம் என்ற வாலிபர் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். அவரை பிடிச்சிட்டு வாங்க. சின்ன வயசு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போராடும் போது சமுதாயத்துல 40 வயசுலாம் தாண்டில போராடுற சின்ன வயசுல அவங்க போராடினாங்க. அப்ப அந்த போராட்டத்திற்கு பின்னால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, நான் உங்களை வந்து என்னுடைய ரெக்கைகளை கொண்டு நெருப்புக்கு போக விடாம தடுக்கவா? இந்த நிகழ்வு எனக்கு தெரியுமா, தடுக்கவா? வேணாம், ஒன்னை என்னையும் படைச்சவன் பார்ப்பான், தக்குவா. ஒன்னை என்னையும் படைச்சவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நான் நெருப்புக்குள்ள போறேன், நான் போகலையா, எனக்கு என்ன நாடும் அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்கிறான். அந்த வார்த்தையை சொன்ன உடனே ரப்பு சொல்லுகிறான், நெருப்பே சலாமாக மாறு, குளிர்ச்சியாக மாறு. இதுதான் ஒரு தக்குவா ஏற்பட்டால், இறையச்சத்துக்காக ஒரு செயலை நம்ம செய்தால் மாற்று வழி நமக்கு ஏற்படும். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. இன்னைக்கு பயான்ல என்ன விஷயம், வாய்ப்பு கிடைந்து அந்த வாய்ப்பை அல்லாஹ்வுக்காக உதறி தள்ளினால் நமக்கு அழகான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்குள்ள சப்ஜெக்ட். இதை மட்டும் இன்னைக்கு விளங்கி வச்சுக்கிடுங்க. வேற ஒன்னையும் பொண்ணு சிந்திக்க வேணாம், மண்டையை போட்டு பெருசா பால்படுத்த தேவையில்லை. பாவம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைத்து அந்த பாவத்தை நான் உதாசீனம் பண்ணினோம் என்று சொன்னால் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். இது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் கிடையாது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ன குமரி புள்ள, வயசு புள்ள, வெளி உலகமே தெரியாது. எப்படி அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்தான்? எப்படி ரிஸ்க் கொடுத்தான்? குர்ஆன்ல என்ன பேசுறாங்க? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்குறாங்க, ஏமா ஊர்ல உலகத்துல எந்த மார்க்கெட்லையும் கிடைக்காது, அன்னாலைக்கு ஹாதா, இது உனக்கு எங்க இருந்துமா கிடைச்சு அப்படிங்கிறாங்க. மின் இன்டில்லாஹ். அதான பதில். குர்ஆன் அப்படித்தான் நம்ம விளங்கணும். என்ன பதில்? அல்லாஹ்விடமிருந்து கிடைச்சதா? அல்லாஹ்விடத்து கடந்து கிடைச்சா? வெளியே போறது கிடையாது, வெளியே யாரும் தோழி கிடையாது, தோழர்கள் கிடையாது, எந்த சகவாசம் கிடையாது. பள்ளியுடைய மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஒரு மூலையில வளர்ந்த ஒரு லேடி, அவங்களுக்கு வகை வகையான பழங்கள், சீசன்ல இல்லாத பழங்கள். இதை பார்த்து தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்யறாங்க. அப்படி மைண்ட் செட் ஆகுது. உடனே டக்குன்னு யோசிக்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு அல்லாஹ் இப்படி கொடுக்குறான்னு சொல்லி சொன்னா நமக்கு ஏன் தரமாட்டான்? எப்போ இந்த சிந்தனை எப்போ வருது? அவங்க பொண்டாட்டிக்கு ஹைட்லாம் முடிஞ்சு போச்சு, மாதவிடாய் நின்று போச்சு, இவருக்கு உடல் உரிய சக்தி இல்லை, ஆண்மை இல்லை. அந்த நேரத்துல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிந்தனை எப்படி வருது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு லேடி, சின்ன புள்ள, அந்த புள்ளைக்கு அல்லாஹ் இப்படி கொடுக்குறான்னு சொல்லி சொன்னா ஏன் நமக்கு தரமாட்டான்? வேகமா அந்த ரூமை விட்டு வெளியே வந்தாரு, மெஹராப்ல தக்பீரை கட்டினாரு, தொழுதாரு. தொழுதுட்டு கேட்கிறாரு, ரப்பி லா ததர்னி ஃபர்தா வஅன்த கைருல் வாரிஸே, நான் இந்த நிலைமையில இருக்கிறேனே, என்ன தனியா விட்டுறாத, எனக்கு ஒரு வாரிசை தாயே அப்படின்னு அதை பார்த்துட்டு வந்து இங்க கேட்கிறாப்புல. அப்படித்தான் குர்ஆன் சொல்லுது. அங்க பார்த்துட்டு வந்து வெளியே வந்தோம் ஹுனாலிக்கு, அந்த இடத்தில் அவர் துஆ செய்தார். குர்ஆனுடைய வாசகம் என்ன? அந்த இடத்தில் அவர் துஆ செய்தார். வந்து துஆ செஞ்சவொன்னு எனக்கு பிள்ளைய தா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வஹி அறிவிச்சிட்டான், புள்ளை தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. மலக்கள் வந்து அவர்கிட்ட சொல்றாங்க, அவனுக்கு புள்ள தரதா அல்லாஹ் சொல்லிட்டு. அது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்? எனக்கு எப்படி புள்ள கிடைக்கும்? என் மனைவியா இந்த மாதிரி ஆயிட்டாங்களே, மாதவிடாயை நின்று போச்சே, எனக்கே ஆண்மை இல்லாம போச்சே. அதாவது அதை எப்படி சொல்றாருன்னா, என்னுடைய நரம்புகள் எல்லாம் செத்து விட்டன, எலும்புகள் எல்லாம் முறிய நிலைமையில இருக்குது, எனக்கு இப்ப எப்படி புள்ள கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது கேட்டையில அல்லாஹ் தந்துட்டான். அது அப்படித்தான். அப்ப அவர் சொல்றார் ரெண்டாவது, அப்ப எனக்கு ஒரு அடையாளத்தை சொல்லு. பொம்பளைங்க வந்து மாதவிடாய் நின்று போச்சுன்னு சொல்லி சொன்னா நான் புள்ள ஹமலா இருக்கேன்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவாங்க, பாசிட்டிவ்னு வந்தா தெரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம ஹமலா இருக்கேன்னு சொல்லு. எனக்கு அந்த நிலைமை இல்லை, என் பொண்டாட்டிக்கு அந்த நிலைமை இல்லை. அப்ப எனக்கு ஒரு அடையாளத்தை சொல்லு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மூலம் அப்புறம் ரெண்டாவது வேலை செய்யுது, எனக்கு ஒரு அடையாளத்தை சொல்லு. அப்ப அல்லாஹ் சொன்னான், அடையாளம் தானே, 3 நாளைக்கு நீ யார்ட்டையும் பேச மாட்டேன், பேச முடியாது, பேச்சு வராது, நாக்கு குளறும், பேச்சு வராது. அப்படி ஒரு நிலைமை உனக்கு வரும்போது நீ விளங்கிக்கொள், உங்களுடைய மனைவி உண்டா இருக்கிறாங்க. எப்படி அந்த நிலைமையில நீங்க விளங்கிக்கிறன்னு, உங்களுடைய மனைவி உண்டா இருக்கிறா அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னாங்க. அப்போ ஒரு நிலைமை அது மாதிரி வந்துச்சு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தின் மனைவி இளமையில குழந்தையை பெற்றெடுக்கிற மாதிரி யஹ்யாங்கிற ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு, இன்னொரு ஆச்சரியம் இருக்குது. நம்ம நபி எப்போ நபியானாங்க?
40வது வயசு. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் போதே நபி. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குழந்தை வயிற்றிலிருந்து வெளியே வந்தோம் நபியா தான் வெளியே வந்தாங்க. எப்படி துவா? ஒரு சின்ன அதான் தக்குவா. மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தக்குவா எந்த அளவுக்கு அவங்களுக்கு உணவு கொடுத்துச்சு, அதான் அல்லாஹ் சொல்றான், என்னை யார் பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு நான் வழியை காட்டுவேன். அவர்கள் அறியாத பொறுத்தது இதுல இருந்துதான் காசு கிடைக்குன்னு நினைச்சுப்பான். இரும்பு வியாபாரத்துல இருந்து எனக்கு காசு வரும் அப்படின்னு அவன் ஒரு மைண்ட்ல வச்சிருப்பான். நம்மகிட்ட அந்த பொருள் இருக்குல்ல, அதை வித்து காசு வரும். அல்லாஹ் சொல்றான், வேற ஒரு வழியில் நான் தருவேன்டா அப்படின்னு சொல்லி. நினைச்சே பார்க்க மாட்டேன், எந்த வழி நினைச்சே பார்க்க மாட்டேன், அந்த வழியில வரும். அதனால் குற்றம் செய்ய, பாவம் செய்ய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த பாவத்தை விட்டு ஒதுங்கணும். அல்ஹம்துலில்லாஹ் 10-12 நிமிஷம் தாங்கினோம்னா அதுக்கெல்லாம் சரியா வராது. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமா நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சின்ன குறிப்பு மட்டும் இப்போ சொல்லி ஆஃப் பண்ணிடுங்க, இதை ஆஃப் பண்ணிடுங்க.